So guys, இன்னைக்கான வீடியோ ஒரு வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான கிரியேட்டிவான அடுத்தடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு உங்களால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது guys. ஆமா என்ன நடக்குன்னு எங்களுக்கே தெரியாது. இதுக்கு முன்னாடி நிறைய அக்வேரியம் போயிட்டு ஒவ்வொரு அக்வேரியம் போய் ஒவ்வொரு ஃபிஷ் வாங்கி பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி புதுசா ரொம்ப புதுசா இது ஒர்க் அவுட் ஆகுமான ஐடியாவே இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் ஒரு அக்வேரியம் போக போறோம் guys. போயிட்டு இருக்கிறதுலே லோ பட்ஜெட்டான கப்பீஸ் வாங்கலாமா? கப்பீஸ்ல இருந்தாரு. லோ பட்ஜெட் கப்பியை எப்படி ஹை பட்ஜெட் மான்ஸ்டரா மாத்த போறோம்? எப்படின்னா நம்ம கப்பீஸ் வாங்கி அந்த கப்பீஸை கொண்டு போய் ஒரு அக்வேரியம் கார்ட்ட கொடுத்து இதுக்கு பதிலா எனக்கு வேற மீன் தருவீங்களா நீங்க? நான் கேட்க மாட்டேன். அவன் பரவ அடிச்சு போட்டானா ஃபர்ஸ்ட் அக்வேரியம் போய் கப்பி வாங்க போறோம். அடுத்தது அந்த கப்பி எடுத்துட்டு போய் இன்னொரு அக்வேரியம் போய் இந்த கப்பிக்கு பதிலா இதை விட காசு அதிகமான மீன் தருவீங்களான்னு கேட்டு அவங்க தந்தாங்கன்னா அதை வாங்கிட்டு அடுத்த அக்வேரியம் போய் அதை விட காசு அதிகமான மீனை வாங்கி கோல் என்னன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் வாங்குறது. பெரிய மான்ஸ்டர் இல்ல, ஏதாவது ஒரு மான்ஸ்டர் கிடைக்கணும். எவ்வளவு பெரிய மான்ஸ்டர் கிடைக்கும் நம்ம இனிதான் பார்க்க முடியும். நிறைய அக்வேரியம்ல தர மாட்டாங்க. அப்படி தராம இருந்தாலும் நான் அப்படியே உங்களுக்கு லைவா கேமரால காமிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ கடைசியில தான் தெரியும் நம்ம கப்பீஸை வித்துட்டு என்ன மான்ஸ்டர் கிடைக்க போகுது, எந்த மான்ஸ்டர் கடைசி வீட்டுக்கு கொண்டு வர போறோம். அப்புறமா காணாம போன மான்ஸ்டர் உணர்ந்து போறவங்க இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். மான்ஸ்டர் கிடைக்குமா இல்ல அதே கப்பீஸ் தான் திரும்ப கொண்டு வருமானு தெரியாது. அது நடந்தாலும் நடக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு கைஸ். இன்னைக்கு போற ஃபர்ஸ்ட் அக்வேரியம் கைஸ் பேக்ல இருக்கு. இருக்கிறதுலயே விலை கம்மியான மீனை பார்த்து எடுத்து 10 ரூபாய்க்கு மீன் வாங்கி அதை எப்படி 10,000 ரூபாய் மாத்த போறோம்னு பார்க்க போறீங்க. எங்க பிளான் படி எல்லாம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எல்லாம் அக்வேரியம் ஷாப் ஓனரை பொறுத்து இருக்கு கைஸ். நம்ம கொடுக்குற சின்ன மீன் வாங்கிட்டு அவங்க பெரிய இந்த ஷாப்ல மட்டும் தான் நம்ம காசு கொடுத்து மீன் வாங்க போறோம். மற்றதெல்லாம் சொன்ன மாதிரி நம்ம பிளான் படி ஒரு மீனை கொடுக்குறோம், அதுக்கு பதில் வேற ஒரு மீனை கேட்கறோம். பாதி கடையில எப்படின்னு தர மாட்டானு சத்தியமா. இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க முன்னாடி வலது கால எடுத்து உள்ள போலாம். ஏன்னா இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுது எப்படி நடக்க போதெல்லாம் எதுவுமே தெரியல. அப்படியே ராவா பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அக்வேரியம் அமையறதுக்காக உள்ள வந்தாச்சு. புத்தா இங்க பாருங்க, புத்தா இருக்குல்ல கைஸ். இங்க பாருங்க, இந்த டேங்க் உள்ளாடி ஒரு புத்தா உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துலயே நம்ம ருபீஸ் புத்தா இருக்கா. புத்தான நாய் தானே. குத்தா இல்ல புத்தா. இது புத்தா, நீ குத்தா. அது அவன் குத்தா. புத்தரை கண்டா குத்தாவா தெரியல. கடையில பாருங்க, எங்க பார்த்தாலும் புத்தாவா தான் உட்கார்ந்துருக்காரு. இந்த டேங்க்ல ஒரு புத்தா. கடை ஓனர் புத்தா ஃபேன். ஆமா, கடை ஓனர் புத்தா ஃபேன். கடை ஃபுல்லா புத்தா நிறைச்சு வச்சிருக்காரு கைஸ். எங்க திரும்ப இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க, அக்வாஸ்கேப்பிங் வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு டேங்க்குள்ள. பக்காவா இருக்கு. நம்மளே இந்த மாதிரி ஒரு டேங்க் ரெடி பண்ணணும். நம்ம கடைசி வரைக்கும் சொல்லதான் போய் கைஸ். பார்க்க குட்டி கடையா இருக்கே, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம்னு பார்த்தா பாருங்க கடையில ஃபுல்லா ஆள் வந்துகிட்டே இருக்கு. அந்த பாருங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கடையில. ஓனர் ஃபுல்லா ஒவ்வொரு செகண்டும் 100 கணக்கான மீனை பேக் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. அவ்வளவு க்ரௌடு. இந்த சைடு பாருங்க கைஸ், இந்த தொட்டி பயங்கரமா இருக்குல்ல. இது எவ்வளவு? திஸ் டேங்க் 100 ரூபா தானா? மொத்த டேங்குமா? டேங்க் கைஸ், இந்த மொத்த டேங்க் வெறும் 100 ரூபா தானா? பாத்துக்கோங்க, ஜம்மன் இருக்கு. மொத்த டேங்க் இல்ல, இந்த ஒரு பொம்மை. கொஞ்சம் காப்பி குடிக்கடா. இல்ல வேண்டாம் குடிச்சிருந்தோம். நல்ல மனுஷனா இருக்காரு கைஸ். ஃபர்ஸ்ட் கடையே அப்படியே பிரகாசமா ஆரம்பிக்கும். வந்த உடனே இந்த இவ்வளவு பெரிய டேங்க் மொத்தம் 100 ரூபாய் சொல்லிட்டாரு ஒரே செகண்ட். கடைசி நான் பார்த்தா இதுக்குள்ள ஒரு பொம்மை உட்காந்துருக்கு பாருங்க. ஏஞ்சல் இந்த இத்தனோண்டு பொம்மை தான் ஜஸ்ட் 100 ரூபீஸ் தான். நான் ஒரு டேங்கே 100 ரூபாய் நினைச்சேன். எந்த கடைக்கு போனாலும் இப்படி சாய் குடிக்கிறதுலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் தனி மனசு வேணும். எங்க கன்னியாகுமரி மக்கள் கைஸ் லோ பட்ஜெட் இந்த கடையில கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். நீங்க பாருங்க, கப்பீஸ் இருக்கு, எல்லாம் ஜம்மன் இருக்கு. எல்லாம் நார்மல் கப்பீஸ் தானே? ஆமா, ஜம்போ யார் கப்பி. ஜம்போ யார் நார்மல் இல்லையா? நார்மல் கப்பி எங்க இருக்கு? நார்மல் கப்பி இல்ல, இப்போதைக்கு இல்ல. இதெல்லாம் நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி வளர்த்தது. இப்ப ஃபுல்லா மான்ஸ்டர் மட்டும் தான் வளர்க்குறது. பெரிய பெரிய மான்ஸ்டர். அலிகேட்டர் அரப்பாயமா கோல்டன் அலிகேட்டர் இருக்கு. முந்தானத்து ஒரு ஒண்ணு நல்லா கிடந்தா தண்ணி இறக்குனேன். இதோடவே துள்ளி வெளியே செத்து போச்சா கைஸ்? ஃபர்ஸ்ட் அக்வாரியம்ல இருந்து வாழ்க்கையிலேயே ஒரு 3-4 வருஷம் கழிச்சு வாட்டி கப்பீஸ் வாங்கியிருக்கேன். பே பண்ணியாச்சு கைஸ். ஜஸ்ட் 80 ரூபீஸ் ஃபர்ஸ்ட் அக்வாரியம்ல. எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான் நம்ம காசு கொடுத்து வாங்க போறோம். இதுக்கப்புறம் நடக்க போறதெல்லாம் சம்பவம் இல்லை. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ இவர்கிட்டயே நம்ம கேட்க போறோம். அடுத்து இந்த நம்ம இவர்கிட்ட கேட்போம், கப்பீஸ் வச்சுட்டு வேற என்ன மீன் தருவீங்களான்னு. அங்க இருந்தாலும் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டாமா. இப்போ இந்த கடையில இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஒரு கேள்வி. எப்படின்னா எங்க கண்டென்ட் என்னன்னா, இந்த கப்பீஸ் இருக்குல்ல, இது ஏன் கப்பீஸ் நான் வாங்கிட்டேன். இதை உங்கள்கிட்ட தந்துட்டு இதுக்கு பதிலாக வேற மீன் தான் எந்த மீன் தருவீங்க நீங்க? வேற மீன் பிளாஸ்டிக்ல மீன் தருவேன். சாகாம பிளாஸ்டிக்ல இல்ல. நாங்க இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு கப்பீஸை வாங்கிட்டு நிறைய அக்வேரியம் போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கடைசியா ஒரு பெரிய தர மாட்டாங்க. மாத்த மாட்டாங்க. ஏதாவது சில நல்லுள்ளங்கள் இருப்பாங்க மாத்தி தர மாதிரி. ஆமா, இப்ப இந்த மீனை கொடுத்துட்டு இதுக்கு பதிலா வேற நல்ல மீன் என்ன எக்ஸ்சேஞ்சுக்கு தருவீங்க? இது நல்ல மீன் இல்லடா. இது நல்ல மீன் தான். இதுக்கு பதிலா வேற மீன், இதுக்கு பதிலா வேற மீன் உடனே மாத்தி தரேன். உடனே அதுதான் கேக்குறேன். இப்ப 40 80 ரூபா இருக்கா, 80 ரூபாய்க்குள்ள ஏதாவது ஒரு மீன் தருவோம். அப்படி இல்ல, இதுக்கு பதிலா அரவணா மேல கிடக்கு பத்தியா? ஓ, இதுக்கு பதிலா அரவணா தருவீங்க? அரவணா எடுக்கலாம் 2000 ரூபாய். சீரியஸா? கைஸ் பாருங்க, வெறும் 80 ரூபாய் கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கடையில எவ்வளவு
1940 ரூபா ப்ராஃபிட். 1920. ஓகே சாரி, சும்மா ஒரு பேச்சு பண்ணுங்க தான் கேட்டேன். இதுக்கு பதிலாக வேற 2 மீன் தருவீங்க. ஆனா இந்த வெறும் 80 ரூபா மீனுக்கு 2000 ரூபாய்க்குள்ள அரவணா தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் நல்ல மனசுக்காகவே நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க கைஸ். ஆனா எங்களுக்கு வேணாம், சும்மா பண்ணி தான் கேட்டேன். பாய் பாய் நண்பர்களே. அப்படியே கப்பீஸ் வாங்கிட்டு இப்போ நம்ம செகண்ட் அக்வாரியம் பண்ணிட்டோம். செகண்ட் அக்வாரியம் நாகர்கோயில்ல ஈஸ்ட் பக்கம் இருக்கு கைஸ். இங்க வந்து பார்த்து ஒரு ஷாக். லுக் அட் திஸ். கடல் மீன்கள். கடல் மீன் சொன்னோன்னா சாப்பிட்ற மீனா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா கன்னியாகுமரியில் வந்து சால்ட் வாட்டர் அக்வாரியம் ஃபிஷ் எனக்கு தெரிஞ்சு இந்த கடலில் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நம்ம நீமோ சென்னையில இருந்து ஆர்டர் போட்டோம். பட் இங்க எவ்வளவு க்ளவுன் ஃபிஷ், அப்புறம் இதெல்லாம் என்ன ஃபிஷ்? வவால் மீன்ல இது நீமோ அந்த லெஃப்ட்ல இருக்குது. நீமோல இது க்ளவுன் ஃபிஷ். க்ளவுன் ஃபிஷ் ஒரு டைப் நினைக்கிறேன். செமையா இருக்கு கைஸ். எவ்வளவு தெரியுமா பேரு? எவ்வளவு பேரு? 1500. அவ்வளவுதானா? ஏய் கைஸ், இந்த க்ளவுன் ஃபிஷ் ஜஸ்ட் 1500. ஏய் நம்ம வாங்குனது 2000 வர. ஆமா அது கைஸ் என்ன ஏமாத்திட்டானுங்க கைஸ். நான் இத்தனோண்டு க்ளவுன் ஃபிஷ் நான் 2000 கொடுத்து வாங்கினேன். இது வந்து நம்ம க்ளவுன் ஃபிஷோட 5 மடங்கு பெருசா இருக்கு. ஜஸ்ட் 1500 rupees. ஆமா நீங்க கூட தானே இருந்த ஆர்டர் பண்ணும்போது பார்த்து தானே இருந்த. அப்ப எதுவுமே சொல்லல. ஆர்டர் போடுவோம், நம்மள்ட்ட வந்து ரேட் மட்டும் சொல்லுவோம். சரி சண்டை போடாதீங்க. வவால் மீனை காணி. இது என்னடா வவால் மீன்ல இது மீனரா? நான் இப்ப எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். வவால் மீன். மத்த ஆல்மண்ட் லீஃப் மாதிரி இருக்கு பத்தியா? ஆல்மண்ட் லீஃப் மாதிரி. கைஸ் அப்படியே கடைக்குள்ள வந்தோம்னா ஏய் இங்க பாரியா. ஓ மை காஷ், எவ்வளவு பெரிய சால்ட் வாட்டர். அலிகேட்டர்ல நீல கலர் இருக்கு. கைஸ் இங்க பாருங்க, சால்ட் வாட்டர் சுப்ரமணி போயிட்டு இருக்கான் டைம்க்குள்ள. அது அழகா இருக்கு. ஜம்முன் இருக்கு, அது வாங்கி விட்டுருமா? இது வாங்குவோம் பை, ஜம்முன் இருக்கு. அது வேண்டாம், அலிகேட்டர் வாங்குவோம். டேய் இப்போ நம்ம சால்ட் வாட்டர் இவ்வளவு பெரிய செட்டப் இல்ல. இது எப்படி வாங்கி எதுல போட்டு வளர்ப்பீங்க? கைஸ் நம்ம வீட்ல சால்ட் வாட்டர் மொட்டை மாடல செட் பண்ண போறோம்ல. அப்ப அந்த டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா வாங்கி செட் பண்ணி அதெல்லாம் செட் பண்ணுவோம். நம்ம இப்ப எல்லாம் வாங்கிட்டு போய் ஒண்ணும் பண்ண முடியாது. புக் பண்ணி வைப்போம். நம்ம அப்ப கடைக்கு நம்ம சொல்லிரலாம். நம்ம அன்னை கடல்ல பிடிச்ச மீன் அது இது இல்ல. அது இங்க பாருங்க, அது ஒண்ணும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆங்கிலரோட அது வேற ப்ரோ, இது வேற ப்ரோ. வித்தியாசம் தெரியுது ப்ரோ. இப்போ லாஸ்ட் ஒரு மாசமா நான் சால்ட் வாட்டர் பத்தி கரைச்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் அதை நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் பத்தி தானே தெரியும். சால்ட் வாட்டர் பத்தி ஒன்றும் தெரியாது. ஃப்ரெஷ் வாட்டர்ல சில விஷயம் தெரியாது. பட் இருந்தாலும் இந்த மீன் நேம் தெரியும்ல, என்னது எம்பரரா? ஏதோ அடல்ட் எம்பரர் கைஸ். எவ்வளவு வாரமா பார்த்துட்டு இருக்க, கரைச்சி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு மாசமா கரைச்சி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சால்ட் வாட்டர் ஃபிஷ். ஆமா சால்ட் வாட்டர் ஃபிஷ். உனக்கு ஜூஸ் இருக்கா? ஜூஸ் இல்ல லூஸ். இதுக்கு இந்த மீன் நேம் தெரியுமா? என்ன தெரியும்? அடல்ட் எம்பரர். இந்த ஃபிஷ் பேரு சால்ட் வாட்டர் அலிகேட்டர். ஆமா கரெக்ட்டா தான சொல்றேன். நீங்க பாரு, இது பாருங்க கைஸ், இது பாருங்க கோஸ்ட் ஃபிஷ்ல. நீ ஒண்ணு வெளிய வந்துட்டு நீ நான் கல்ல நினைச்சே இவ்வளவு நேரம் அத. கைஸ் டிராகன், Black Dragon. நீங்க பாருங்க, இந்த டிராகன் நம்ம வாங்குறோம். எவ்வளவு இருக்கும் இந்த அப்ராக்ஸிமேட்டா விலை? ரேட் தெரியாது கைஸ். இந்த டைம் வெறித்தனமா இருக்கு. எல்லாம் பார்த்த உடனே அப்படியே ஆசை இன்கிரீஸ் ஆயிட்டு. இதுவும் கடல் மீனா? ஓகே, இது வந்து டோரி. யாரா இது? நீமோ கூட வருமே டோரி தானே இது கைஸ்? டோரி தானே. க்ளோரி. அங்க பாருங்க, இவனுக்கு ஒரு மீனுக்கு பேரும் தெரியாது. எல்லாத்தையும் இப்படிதான் சும்மா ஸ்கேன் பண்ணி கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க நம்பாதே வந்து சொல்லியதெல்லாம். அப்படிலாம் இல்ல. அந்த பேர் ஞாபகம் வந்து மறந்து போச்சு. இல்ல அது எப்படி மறந்து போகும்? மறந்து போனா அவன் ஞாபகம் வரணும். இல்ல டோரியா இருங்க, டோரியான்னு கன்ஃபார்ம் பண்றீங்க. வந்துட்டாரா? ஏன்னா ஓனர் வந்துட்டாரா? வந்துட்டாரா? இங்க பாருங்க, இவர் தான் ஷாப் ஓனர் கைஸ். கன்னியாகுமரியில் எனக்கு தெரிஞ்சு இவர் கடையில் மட்டும்தான் சால்ட் வாட்டர் அக்வாரியம் ஃபிஷ் எல்லாம் இருக்கு. வணக்கம் ஹவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம செட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. இன்னும் ஒரு மாசத்துல பண்ணிடலாம். பண்ணிடலாம் சொல்லுங்க. ஊன் ஒரு வார்த்தை சொன்னா ஜம்முன் பண்ணிடலாம். கைஸ் ஒரு மாசத்துல ப்ரோட்ட நான் கேட்டிருக்கேன். இப்போ தான் ஃபோன்லலாம் பேசி எல்லாத்தையும் விசாரிச்சேன். சால்ட் வாட்டர் கன்னியாகுமரியில் அந்த வீட்டில் செட் பண்றது எப்படின்னு பண்ணலாம்னு சொல்றாரு. அதுவும் இல்லாமல் கடல்ல எல்லாம் போயிட்டு நம்ம ரியலா மீனை பிடிச்சிட்டு வரலாம். பண்ணலாம்ல அந்த மாதிரி? என்ன வேணுமோ பண்ணலாம். என்ன போறோங்க இது வந்து அடல்ட் டெம்பரர் தானே? ஆமா. பத்தியா கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். சுப்பிரமணி மாதிரி. ஆமா சுப்பிரமணி மாதிரி இருக்கு. அதுதான். இதுக்கு என்ன பேர் வச்சிரலாம்? இதுக்கு வந்து சின்ன மணி வைப்போமா? சின்ன மணியா? அதே கமெண்ட்ஸ்ல கேக்குறோமா? गाइस அலிகேட்டர் மாதிரி அவர் சால்ட் வாட்டர் அலிகேட்டர்னு வச்சிருக்காரு. அது ஒரிஜினல் நேம் ஒரு கூட சொல்லுங்க. பேட் நோஸ். பேர்ட் நோஸ் ராஸ். பேட் நோஸ் ராஸ். இந்த பேட் நோஸ் ராஸ்க்கு நீங்க வந்து நம்ம அலிகேட்டர் சுப்பிரமணிக்கு எப்படி நேம் வச்சீங்களோ அதே மாதிரி நல்ல நேம் வைங்க. ஓகே, நல்ல நேம் வைங்க. கமெண்ட் செக்ஷன்ல எந்த கமெண்ட்க்கு அதிகமா லைக் வருதோ அந்த நேம் வச்சுக்கலாம். ஓகே தானே? அவங்க சொல்ற நேம் நீங்க வைக்கணும். வச்சு உங்க சேனல்ல வீடியோ போடுங்க. கண்டிப்பா. गाइस செகண்ட் அக்வாரியம் வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு. கன்னியாகுமரியில சால்ட் வாட்டர் அக்வாரியம் ஃபிஷ் ஒரு அக்வாரியம் ஃபுல்லா இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அக்வாரியம்ல தான் வந்தோம்ல கப்பி ஃபிஷ், இதை வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம். எனக்கா? ஆமா சரி, थैंक यू. இது பதிலா நீங்க உங்களுக்கு என்ன ஃபிஷ் பண்ணுவீங்க? என்ன வேணும்? இல்ல நீங்களாட்டி தான் தரணும். உங்க இதுல ரன்னிங்லனா அது சால்ட் வாட்டர் வேணா? வேண்டாம், ஃப்ரெஷ் வாட்டர் தாங்க. சால்ட் வாட்டர் நம்ம ஃபியூச்சர்ல செட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் சரி ரைட். வேற பாருங்க உங்களுக்கு என்ன ஃபிஷ் பிடிக்குது பாருங்க. இல்ல நீங்களே ரேண்டமா. ஆமா நீங்களே மாத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா அப்படிதான். இந்த கன்னட அதுதான்.
கௌரவம் இருக்கு, நல்ல செட்டான கௌரவமா இருக்கு. அதை வேணா தருமா உங்களுக்கு? செட்டான கௌரவம் எதுனாலும் ஓகே தான் கைஸ். பாருங்க கப்பீஸ் 80 ரூபா கப்பீஸ் கொடுத்து கௌரவம் அது பிரைஸ் என்ன? அது உங்களுக்கு 100 rupees கௌரவமாக தந்துடுறேன். சரி ஓகே நண்பர்களே, இங்க வந்து இப்போ நம்ம புதுசா ஒரு விஷயம் பண்ண போறோம். வாழ்க்கையில முதல் வாட்டி சால்ட் வாட்டர் ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ண போறோம் லைவா. சிக்கன் மட்டன் ஏதாவது? இல்ல ஃப்ளேக்ஸ் தான். ஃப்ளேக்ஸ் அவுல் மாதிரி இருக்கு. ஆமா அவல் மாதிரி தான் இருக்கு. அவல் பொரியல் இருக்கு அந்த மாதிரி. என்ன பண்ணும்? இதை வந்து ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் எடுத்துட்டு கையில போட்டுக்கோங்க. கொஞ்சம் க்ரஷ் அப்படியே கையில அப்படி மடக்கிட்டீங்க. ரைட் ஓகே. அப்படியே கையை உள்ள இல்ல ஏறி அப்படியே உள்ள போடுங்க. கடியாதுல ஒன்றும் கிடையாது. எல்லாம் நாங்கள் ட்ரெயின் ஆகி ஜம்முன்னு இருக்கு. கையை உள்ள விட்டுறணுமா? உள்ள விடுங்க, உள்ள விட்டு போடுங்க. போடுங்க போடுங்க. அவ்வளோதான். வரல இன்னும் பாருங்க பாருங்க எப்படி ஜம்முன்னு சாப்பிடுது. இது ஃப்ளேக்ஸா? ஃப்ளேக்ஸ் கைஸ். இங்க பாருங்க ஃப்ளேக்ஸ் சாப்பிடுது சால்ட் வாட்டர் அக்வாரியம் ஃபிஷ். கைஸ் அவர் உள்ள போயிட்டு கௌராமி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கப்பீஸை கொடுத்து கௌராமி வாங்க போறோம். ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் சால்ட் வாட்டர் ஃபிஷ் வாங்க மாட்டீங்க பத்தியா? இந்த சால்ட் வாட்டர் ஃபிஷ் தான் தாரதாட்டு இருந்தாரு. நம்மள்ட்ட அந்த இது டேங்க் செட்டப் இல்ல. கொண்டு போயிட்டு என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி அடுத்த கடையில போய் எக்ஸ்சேஞ்ச் சால்ட் வாட்டர் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால எதுவும் பண்ண முடியாது கைஸ். அதனாலதான் இப்போ நம்ம கௌரவ வந்து கேட்டிருக்கோம். கௌரவ பிடிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கான கௌரவமி ரெடி கைஸ். பாத்தீங்களா கப்பீஸை கொடுத்து கௌரவம் வாங்கிட்டு வந்தாங்க. கௌரவ கப்பீஸை போனீங்க, கௌரவம் இங்க எடுங்க. வேற மாதிரி எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கூடிய சீக்கிரம் ஒரு 30 நாளுக்குள்ள நான் சொல்றேன். வந்து செட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே கன்னியாகுமரி ஸ்டைல்ல பொளிச்சிடறோம். நண்பர்களே, செகண்ட் அக்வாரியம் போயிட்டு நம்ம கப்பீஸை கொடுத்துட்டு கௌராமி வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன கப்பீஸ் கூட வந்திருக்காங்க? கப்பீஸ் உள்ள போங்க கப்பீஸ். உங்களுக்கு இந்த சால்ட் வாட்டர்லாம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ப்ரோவோட கடை நாகர்கோவில் சவேரியார் கோயில் கீழே இருக்கு தானே? ஆமா சவேரியார் கோயில் இருக்கு. அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா நீங்க நடந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ப்ரோவோட கடை இந்த இடத்துல இருக்கு. ஓகே ப்ரோ, சந்திப்போம். கண்டிப்பா. பை பை. ஹலோ ப்ரோ, எங்க ப்ரோ இருக்கீங்க? உங்க கடைக்கு முன்னாடி நாங்க நிக்கிறோம். இங்க பாருங்க, இதான் வினோத் ப்ரோ கடை. வினோத் ப்ரோ கடை இல்ல, வினோத் ப்ரோ வேலை பாக்கிய கடை. சப்ஸ்கிரைபர்ல வாராரு அங்க வேறு வாராரு ப்ரோ. வினோத் ப்ரோ நண்பர்களே, ஃபைனலா வினோத் ப்ரோ அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆமா. நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணலாம் அவருக்கு தெரியாது. ஓகே ப்ரோ, இந்த மீன் நீங்க வச்சுக்கோங்க. வச்சிட்டு உங்க கடையில இருந்து ஏதாவது ஒண்ணு தாங்க. ஆமா. ஏசி வாங்க. ஏசி எங்க வீட்டுக்கு ஏசி ஆகும். ஏசி எப்படி? ஏசி. ஆமா. ஓகே தானே? 10 ரூபாய் மீனுக்கு 30,000 ஏசி. பார்சல் பண்ணுங்க. என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. மீன் வந்துட்டு ஏசி. ஏசி வேணும். அப்ப வேற என்ன கடை? ஐபோன் 7 அது ஒரு ஸ்டாஃப் தான். गाइस இந்த மீனை கொடுத்து கேட்டு பார்த்த கடையில பாத்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு பாத்தீங்கன்னா ஜூஸர் பாட்டில் தான் கிடைக்கும். வெறும் பிளாஸ்டிக் டப்பா தான். அதனால நம்ம இதை இங்க கொடுக்க வேண்டாம், அக்வாரி ஷாப்ல கொடுக்கலாம். சரி ஓகே, போவாங்க. நம்ம அக்கறை போவோம். வாங்க ப்ரோ, போலாம். யாருங்க வேலையை விட்டுருங்க, கிளம்புவோம். ஓகே गाइस, இப்போ போயிட்டு அடுத்த அக்வாரி ஷாப் போயிட்டு கண்டினியூ பண்றேன். நண்பர்களே, அப்புறமா இங்க பாருங்க மலைய எப்படியோ ஒரு வழியா மலையில இருந்து தப்பிச்சு 3வது அக்வாரியம் வந்துட்டோம். ஆமா, இடத்துல மழை வந்துருது. இப்போ 3வது அக்வாரியம் வந்து சேர்ந்துட்டோம். இது இங்க இருந்து என்ன எடுத்துட்டு போறோம்னு தெரியல. கடையே பாருங்க, இது உள்ள வாங்க. ஜெயின் கௌராமி இருக்கு. நம்ம லாஸ்டா गाइस அதை பத்தி சொல்ல மறந்துட்டேன். நம்ம லாஸ்ட் வீடியோல ஜெயின் கௌராமி, லாஸ்ட் வீடியோல அதுக்கு முந்தின வீடியோ ஜெயின் கௌராமி நல்லா அதுக்கு பேர் வைக்கிறதுல அவ்வளவு சண்டை போயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டேன், யூடியூப்ல வீடியோ போட்டேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல அம்மு தானே, அம்மு. இன்ஸ்டாகிராம்ல அம்மு, யூடியூப்ல பாண்டா. இப்ப பாண்டா வைக்கிறதா அம்மு வைக்கிறதா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இங்க பாருங்க, அதே மாதிரி இங்க இது குட்டி, நம்மகிட்ட இருக்குது பெருசு. எனக்கு வந்து சீரியஸா பர்சனலா அந்த பாண்டாங்கிற நேம் தான் செம கியூட்டா ஜம்முன்னு இருக்கு. ஒன்னும் இல்ல, துண்டு குளிக்க போட்டு எடுத்தா போதும். இல்ல நீங்களே சொல்லுங்க. நாம திரும்ப நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்ல அம்மு, இன்ஸ்டாகிராம் பெருசா இல்ல யூடியூப்ல சொன்ன பாண்டா பெருசா? பாண்டா தான் கேஸ் நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க இந்த வீடியோல, நம்ம பாண்டா வைக்கலாமா இல்ல அம்மு வைக்கலாமா? அம்மு வந்து கொஞ்சம் ஓல்ட், என்ன சொல்லுங்க, பேரு பாண்டா கியூட்டா இருக்கு. பாண்டா யூனிசெக்ஸ் நேம் நல்லா இருக்குல்ல, எது வேணாலும் இருந்துக்கலாம். ஆமா, கௌரமி கொடுத்து ஜெயின் கௌரமி எக்ஸ்சேஞ்ச் கேட்போம். ரெடி ப்ரோ? அவர் கூப்பிடு தந்துட்டு தான். அவர் கூப்பிடு ப்ரோ. ஒரு செகண்ட் ப்ரோ, இந்த கௌரமி உங்களுக்கு தந்துட்டு எனக்கு இந்த ஜெயின் கௌரமி கொடுத்துருங்க. ஓகேயா? ஓகே தான். சீரியஸாவா? எடுத்துருங்க. உண்மையா? சரி, அப்போ பேக் பண்ணு. गाइस, நம்ம சுமால் கௌரா காமிச்சிட்டு ஜெயின் கௌரா கேட்டதுக்கு அடுத்த செகண்டே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ அவர் நமக்கு எடுத்து தந்தாருன்னா வீடியோவில் அவங்க ஓனர் நமக்கு எடுத்து கொடுக்குறத பார்த்துருவாங்க. அதனால ப்ரோ வந்து இதை விட கொஞ்சம் பெருசா அடுத்த அப்கிரேட் வெர்ஷனான லாப்ஸ்டர் கேட்டோம். அதுக்கு ப்ரோ வந்து பிரச்சனை இல்லையா? அப்படின்னா நம்ம ஒரு சுமால் கௌரா கொடுத்து ஒரு ஜோடி லாப்ஸ்டர் வாங்கிட்டு போறாங்க. பிரைஸ் என்ன வரும்? 200. அப்போ எவ்வளோ? இது வந்து 100, 200. ஓகே गाइस, 100 ரூபா கொடுத்து நம்ம 200 ரூபீஸ்க்குள்ள லாப்ஸ்டர் வாங்கிட்டு போறாங்க. லாபம். இது உங்க ஓனர் பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டாரா? இது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பிரச்சனை இல்லை. சோப்பு வேண்டாம், நம்மள்ட்ட ஆல்ரெடி சோப்பு இருக்கு. இந்த கலர் எடுத்து, இந்த மனுஷ கலர், இந்த வெண்டா ஒரு கலர் இருக்குல்ல ப்ரோ, அது என்ன கலர்? ஆரஞ்சா? ரூபீஸ், நீ இந்த கையை வச்சு புடிற தெரியுதா? இது ரெட்டும் இல்லை ஆரஞ்சும் இல்லை, ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு கலர், செமையா இருக்கு. இது சோப்பு டார்க் சோப்பா இருக்கு. ஒன்றும் இல்லை, இது நம்மள்ட்ட இல்லை. ஓகே தான்.
கையில கடி வாங்கிறாரு. கடிக்காதுங்க ப்ரோ. அவர் சும்மா சொன்னாரு, நீ நம்பி தூக்குறேன்னா. கைஸ் கடி வாங்கிட்டான் கைஸ். எங்க இருக்கு ஒண்ணுமே கிளியல யாரா, இதெல்லாம் கடியா கிளியல? நீ அப்ப அப்படியா கைஸ்? 80 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி 80 ரூபாய் 100 ரூபாய் மாத்தி 100 ரூபாய் இப்போ 200 ரூபாய் மாத்திட்டோம். ஆமா 200 ரூபாய் மாத்தி அடுத்த கடையில போய் 400 ரூபாய் மாத்த போறோம். 400 ரூபாய் வர முடியுதான்னு அடுத்த கடைக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம். இது நாளை எத்தனை தான் கூறிய? 4 இல்ல 1 2 4 கைஸ் ஒரு வழியா 4வது. அது ஏன் தெரியுமா? இல்ல காலைல ஆரம்பிச்சு மணி வர 3 2 ஆகுது. ஜெனிஸ் கரெக்டா இருக்கானு செக் பண்ணு. மண்டை குழம்புக்கு இல்ல 1 ரூபீஸ் 2 ஆகுது. இன்னும் சாப்பிடல, தான் மண்டை குழம்பு போய் நிக்கிறோம். அல்ல பிரியாணி வெடிச்சு விடுங்க. மனதி பாருங்க, மனதி பாருங்க, பிரியாணி ஸ்மெல் அடிக்கும். கைஸ் ஒரு வழியா 4வது அக்வாரியம் பண்ணிட்டோம். ஸோ இங்க யாருமே இல்லை, பிரைவேட் அக்வாரியம் மாதிரி மொட்டை மாடி. இது உங்களுக்கு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? நான் சொல்ல முன்னாடி நீங்களே கெஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். கொஞ்சம் சைடு இந்த சைடு டான் மண்டவிங்க ஞாபகம் இருக்கா? மண்டவியோட குழந்தை இருக்குல்ல, குழந்தை. கைஸ் இங்க பாருங்க, இது தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு மண்டை வீங்கி, இங்க ஒரு மண்டை வீங்கி, இங்க ஒரு மண்டை வீங்கி. கைஸ் இங்க பாருங்க, இங்க இவரு கடையில கபிஸ் வாங்கிட்டாங்க. அடி கபிஸ் வாங்கிட்டான். ஞாபகம் இருக்கா? கடிக்கல, வலிக்கல, உண்மையில வலிக்கல. நீ அப்படிதான் சொல்லுவ, கடைசியில சொல்லு எனக்கு லைட்டா வலிச்சலன்னு. பச்சை வலிக்கல. அவன் கடியே வாங்கல இன்னும். எனக்கு மட்டும் அப்படி பிடிச்சு வச்சுட்டு தெரியுமா? வரல பயருது பத்தி என்ன பத்தி சரியா பிடிச்சி கேட்டியா? ஆனா வலிக்கல கைஸ், அந்த அளவுலாம் வலிக்கல. ஏன்னா இது குட்டி. ஏன்னா நம்ம பெரிய பெரிய மண்டை வீங்கிட்டெல்லாம் கடி வாங்கியிருக்கோமா, அதனால இந்த கடியெல்லாம் வரும். அங்கிருந்து வாங்கிட்டு வந்து லாப்ஸ்டர் அப்படியே கொடுத்து நம்ம இப்போ அதுக்கு பதிலாக மான்ஸ்டர் ஃபிஷ் வந்தோம் கைஸ். ஒரு வழியாக 4வது கடையில் லாப்ஸ்டர் மூவ் ஆகிட்டோம். நாங்கள் லாப்ஸ்டர் பிடிச்சிட்டு மான்ஸ்டர் வாங்க போகிறோம். தேங்க்யூ. சரியான அப்கிரேட் இங்கே கைஸ். 4th அக்வாரியம் வந்து கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்து 400 ரூபா லாபம். கடைசி எக்ஸ்சேஞ்சு அவங்களுக்கு இது எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி புரிய வைக்க முன்னாடி ஒரு வழி ஆகிட்டு எப்படியோ ஒரு வழி. அப்போ அதில் வர அவங்களுக்கு வீடியோ வர இன்ட்ரெஸ்ட் இல்லை கைஸ், அதான் பெருசாக இங்கே வீடியோ கவர் பண்ண முடியல. கப்பீஸ்ல இருந்து கௌராமில இருந்து லாப்ஸ்டர், லாப்ஸ்டர்ல இருந்து மான்ஸ்டர். 600 ரூபா 600 ரூபா இல்ல 400 ரூபா 450 கைஸ். ஒரு வழியா மழைலாம் நனைஞ்சு இப்போ ஃபைனலா நம்ம 5வது அக்வாரியம் பண்ணிட்டோம் கைஸ். இது ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆக்சலோட்டலுக்கு டேங்க் செட்டப்லாம் இங்கே தான் வாங்கிட்டு வந்தோம். பரோட அக்வாரியம் ஃபுல்லாக இப்போ தான் வந்து சுற்றி பார்த்தோம். ட்ரெயின் போகுது கைஸ். சுற்றி பார்த்துட்டு அவருக்கு தெரியாது இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம லாஸ்ட் அக்வாரியம்ல இதை வாங்கணும் பார்த்துருப்பீங்க. பாஸ்கர் கிடைச்சிது. அப்புறம் இந்த பாஸ்கரை வச்சுட்டு இதுக்கு பதிலாக இதோட அப்கிரேட் வெர்ஷன். இது வந்து எவ்வளோ இது 400 தானே? 400 சார். இது வந்து 400 ருபீஸ். இதோட அப்கிரேட இதை வச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தர முடியுமா? இருக்கா அந்த மாதிரி? மான்ஸ்டர் தான் வேணும். சரி ஒரு குட்டி மான்ஸ்டர் இருக்காங்க பாப்போம். என்ன இருக்கோ தெரியல. இது என்ன புழுக்க ஓடுது? ரெட்டைலா? ரெட்டை. ஏய் அப்பா இவ்வளோ குட்டியா இருக்கு ப்ரோ, புழுக்கையா இருக்கு. கைஸ் பாருங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டட். இது நம்ம 2 குட்டி பாஸ்கர் கொடுத்து அதை விட குட்டியான 4 பெரிய மான்ஸ்டர், அதாவது ரெட்டல் கேட்பீஸ். ரேட் அதிகமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். 1000 பேருமா? அப்போ 4 பிரச்சனை இல்லைல்ல. அப்போ இது இன்னிலேருந்து இது உங்களுக்கு, அந்த 4 எங்களுக்கு. 4 குட்டி மான்ஸ்டரை பேக் பண்ணுறோம். 4ன்னு சொன்னார் ப்ரோ. இங்கே பாருங்க 6 பிடிச்சி தராரு. 10 பிடிச்சி போடுங்க ப்ரோ. செமையாக இருக்குல்ல? ஆனால் நானே மொத்தமாக என் வீட்டில் ஒரே ஒரு ரெட்டல் கேட்பீஸ் தான் வச்சுருக்கேன். ஆனால் இன்னைக்கு பாருங்க நம்ம 4 ரெட்டல் கேட்பீஸ் கைஸ். அப்படியே 4 ரெட்டல் கேட்பீஸ் வாங்கியாச்சு. நம்ம பாஸ்கரை கொடுத்துட்டு வெளியே வரும்போது 4 மான்ஸ்டரோட வெளியே வரும், குட்டி மான்ஸ்டர். போமா நீ அடுத்த ஷாப்புக்கு. சரி ப்ரோ, சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை பை நண்பர்களே. ஃபைனல் அக்வாரியம், 6வது அக்வாரியம், நமக்கு தெரிஞ்ச அக்வாரியம், நம்மளோட ஃபேவரட்டான அக்வாரியம், நம்ம ஃப்ரெண்டோட அக்வாரியம், சிஆர் அக்வாரியம். சிஆர் அக்வாரியம் ஃப்ளோல வந்து நான் பிளான் எதுவும் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா வந்து சிஆர் அக்வாரியம் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்ல கப்பீஸ்ல ஆரம்பிச்சு கப்பீஸ், அதுக்கு அடுத்த கௌரால இருந்து கேம்ஸ்டர், லாப்ஸ்டர்ல இருந்து ஆஸ்கர்ல இருந்து இப்ப ஃபைனலா இவர் எப்பவுமே வந்து நமக்கு கிள்ளி தர மாட்டார். அதனால இப்ப உள்ள போயிட்டு பார்க்க போறோம். வாய்ப்புன்னு கேட்போமா? என்ன தர போறான்னு தெரியல. சரி இப்ப உள்ள போயிட்டு அவரு கிள்ளி தராரா அள்ளி தராரா நம்ம செக் பண்ணுவோம். இது இப்பெல்லாம் நான் அவருக்கு வரப்போறேன், ஃபர்ஸ்டே ஃபோன் பண்ணி ப்ரோ வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஆனா இந்த டைம் என்னன்னா நான் சொல்லவே இல்லை, டைரக்டா வந்துட்டேன். அதான் சர்ப்ரைஸ். உள்ள போய் பார்க்கலாம் என்ன அவர் தீபாவளி போனஸ் நமக்கு தருவாரு. வாங்க போய் பார்ப்போம் என்ன தர போறாருன்னு ஒரே பயங்கர ஆர்வமா இருக்கு. ஏன்னா கப்பீஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க கைஸ், கடையில ஃபுல்லா ஸ்டாக் வந்துச்சு. சுப்பிரமணி குட்டி, சுபாசினி குட்டி, இது என்ன இது ஃபர்ஸ்டே இருந்தது அப்படிதானே? அது மத்த அம்புலி அப்பா. அம்புலிகா அப்பாயா? ஆமா, அம்புலி மாதிரி தான் இருக்கு. கலர் வருது, பெருசா இருக்கு கைஸ். இங்க அவரை காணல. இங்க பாருங்க கைஸ், இந்த சைடு ஃபுல்லா கோய் கைஸ். அப்புறமா அந்த கிவ்வே பத்தி நிறைய கேட்டீங்க. நான் இவர் கடையில இருந்தா வாங்கி கிவ்வே பண்ணி 3 பேருக்கு கொடுத்துறேன். இன்னும் 2 பேர் எனக்கு ரிப்ளை பண்ணல. அவர் 2 பேருக்கு நீ கொடுக்கணும். இதுல இருந்தா கோய் எடுத்து கொடுத்துருந்தேன். இங்க பாருங்க மைக்கு கீழே விழுந்தா. இந்த மைக்குக்கு வர ராசி இல்ல ஆவுனா கீழே விழுந்துட்டு இருக்கு. கண்டென்ட்
என்ன கண்டு புது இந்த எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கீங்க? கப்பி இல்லை, இது ரெட்டல் கேட். ரெட்டைல் கேட்கு. நாங்கள் வந்து காலைல இருந்தே ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் கடையில் கப்பீஸ் வாங்கணும். கப்பீஸ் வாங்கிட்டு கப்பீஸை கொடுத்துட்டு கௌராமி வாங்கணும். கௌராமி கொடுத்துட்டு லாப்ஸ்டர் வாங்கணும். லாப்ஸ்டர் கொடுத்துட்டு அப்படின்னா நாங்கள் வாங்கல, கொடுத்தோம். அதுக்கு பதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. எக்ஸ்சேஞ்ச். கடைசி அக்வாரியம்ல இப்போ இதை வாங்கிட்டு ஃபைனலா உங்க அக்வாரியம் வந்துரும். நீங்க எப்படி ஏதாவது பெருசா தானே தெரியும், அதான் கடைசி உங்ககிட்ட கொண்டு வந்துடலாம். இதுக்கா? ஆமா, இதுக்கு நாலு ரெட்டல் கேட்பிஸ். இதுக்கு பதிலா இதை வாங்கிட்டு நீங்க எங்களுக்கு ஏதாவது பெருசா தரணும். இந்த டெட்ரா எடுங்க ப்ரோ. இந்த மாலி ஷார்க்கு. டெட்ரா மாலி ஷார்க்கா? அசையாத மரம் ஒன்று சீரியஸா விழுந்தது கீழே. மாலி எடுத்துக்கோங்க. நான் சீரியஸ் கேக்குறேன் ப்ரோ. ஏதாவது பிரம்மாண்டமாக அவரும் சீரியஸா தான் சொல்லியாரு. கிள்ளி தர மாட்டாரு, அள்ளி தான் தருவாருல. பாருங்க சும்மா தான் சொன்னேன் இதை எடுங்கன்னு. இப்போ நான் உங்களுக்கு என்ன தரது? ஏதாவது தாங்க, உங்க விருப்பம். அதுதான். ஆனா மான்ஸ்டர் தான் வேணும். மான்ஸ்டர். ஆனா ஃபைனலா மான்ஸ்டர் வச்சு தான் முடிக்கலாம்னு ஒண்ணு பண்ணுவோம். நீங்க இந்த பிராணா எடுத்துக்கோங்க. ஏது இந்த மாடையா? இந்த மாடை எடுத்துக்கோங்க. சீரியஸாவா? காமெடி பண்ணிட்டு இருக்காரு அவரு. சும்மா இல்ல உண்மையில தான் சொல்ல எடுத்துக்கோங்க. கப்பி டெட்ரா மாலின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு பிராணா. சீரியஸா எடுத்துட்டு போங்க. அது சிறுசு, இது பெருசு. உண்மையிலே தீபாவளி கிஃப்டா சொன்னல, கிள்ளி கொடுக்க மாட்டாரு, அள்ளி கொடுப்பாருன்னு. அன்எக்ஸ்பெக்டட் தெரியுமா? எல்லாமே ட்விஸ்ட். இத்தனோடு இந்த புழுக்கையை கொண்டு வந்து, அது இது மான்ஸ்டர் தான். இதை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் நீ கிடைக்கும் சத்தியமா எதிர்பார்க்கல. அவர் தருவாருன்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெருசா தருவாருன்னு உனக்கு தெரியும். நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு கோயில் வரணும். நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு கண்டென்ட் ஸ்டார்டிங்ல கப்பில ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது ஒரு மேக்ஸிமம் ஒரு பெரிய சைஸ் கோயோட வீடியோ முடிச்சிடலாம் நினைச்சேன். நான் என்ன தெரியுமா நினைச்சேன், அவர் 2-3 வெரைட்டி கட்டினார்ல முதல்ல சின்னது, அதுல ஆள் ஒரு ஜோடி பிடிச்சிட்டு அப்படி நினைச்சிட்டு வந்து பிளான் பண்ணி வந்தா இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா லுக் அட் தட் மான்ஸ்டர். ஆமா, சரியான பெருசா ஏட்டில. அதனால கொண்டு போனோம்னா இப்போ ஒரு பக்கெட்ல தான் அவர் போட்டு தருவார் போல. நண்பர்களே, அவர் படிக்கிற ப்ராசஸ் எல்லாம் அங்கே பேர் பேக்ல தெரியுதா? பக்கெட் தூக்கிட்டு வராராமா. தூக்கிட்டு வந்து அதில் பிடிச்சி போட்டு தரேன். ஏன்னா கவரில் போட்டால் அது கவரே உடைச்சிடும். அந்த அளவுக்கு பத்தாது. முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்பவுமே எதுவுமே எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். நம்ம அப்படியே கன்சிஸ்டண்டா தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி தான் பெருசாயிரும். அதுக்கு இதே யார் இன்ஸ்பிரேஷன் எடுத்து வீட்டுல இருந்து மீனை கொண்டு போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் எங்களை மாதிரி தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அப்படின்னா இது ஒரு சும்மா வேற வேலை. ஆமா, நம்ம ஸ்டார்டிங்ல போன 2-3 கடைலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா நான் கேமரா எடுத்துட்டு போனாதான் எனக்கு தெரிஞ்சு கொடுத்தாங்க. இல்லைன்னா வாய்ப்பு கேஸ். அவர் தண்ணி நிரப்ப ஆரம்பிச்சு. நீங்க பாருங்க, இந்த பக்கெட் இது சேர் மாறா, இதுவே சேராதுன்னு நினைக்கிறேன். இதுல லைட்டா சேர நம்ம மடியில வச்சு அப்படியே பாட்டு பாடு. ஊருக்காக ஆடும் கலைஞன். இப்ப நம்ம வந்து பிடிக்க போறோம். இப்படி கை வச்சு பிடிச்சு தரப்போல, வலை வச்சு பிடிச்சு தரப்போல? இல்ல ப்ரோ, நான் பிடிக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்களே பிடிச்சி அந்த பெருசு எடுத்துருக்கீங்க. நானா உங்களை முடிஞ்சா பிடிச்சி எடுத்துருக்காரு. முடிஞ்சா சின்ன பையன் ரமேஷ் நான் பிடிச்சி எடுக்கிறேன். நான் பிடிக்க பார்த்து பிடி. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. பிடிச்சிட்டா? பிடிச்சி கலைய ஜினிச்சு அந்த வலியை புடல, வலிக்கு அந்த சைடு பிடி. அப்பதான் அது ஓடாது. போட்டா பிடிடா. சரியா துள்ளுதீங்களா? போட்டுட்டா? வாழை பிடிச்சி தூக்கு. வாழை பிடிச்சி தூக்கணும். தூக்கு ஒன்றும் இல்லை. பார்த்து தூக்கு. சரி, கமந்து கிடக்கு. தலைகள் இருக்கு. ஓகே தானே? ஒன்றும் அவ்வளோல. இது எப்படி கொண்டு போறது? ஆமா கேஸ், இது ரொம்ப பெருசா இருக்கு. இங்க பாருங்க, இது குறுக்கு. ஆமா ப்ரோ, இது செட் ஆகாது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு நான் தெர்மாகோல் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு போனேன். கைஸ், இனி நான் வீட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து எங்கள் வீடு கொஞ்சம் தூரம் இருக்குது, போயிட்டு தான் நீ தெர்மாகோல் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. பார்த்துருப்பீங்க, ஆரம்பிச்சு ஒரு வழியாக இனி வீட்டுக்கு போய் அவசரமாக நம்ம தெர்மாகோல் எடுத்துகிட்டு வரணும். அதே நான் வீடியோ கண்டிப்பாக பண்ணோன்னா வீடியோ ரொம்ப பெருசாயிரும் கைஸ். இனி ஒரு வீடியோவில் இந்த மீனை நான் வீட்டில் நம்ம எந்த டேங்கில் வச்சிருக்கோங்கிறத காமிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இனி ஒரு அடுத்த வாரம் என்ன வீடியோ, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. கைஸ், இந்த வீடியோ நான் யோசிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? கிரியேட்டிவாக ஒரு வீடியோ வரணும், கிரியேட்டிவாக யோசிச்சு பண்ணணும்னு கஷ்டப்பட்டு மண்டே பிடிச்சி யோசிச்சு இந்த கண்டென்ட் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஏதாவது கிரியேட்டிவான கண்டென்ட் உங்களுக்கு அக்வாரியம்ல ஏதாவது ஒரு கிரியேட்டிவான கண்டென்ட் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவை அடுத்து சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.